மெதுவடை பண்ணுறதுனாலே பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. ஒழுங்காக ஷேப்பாக வராது. அதே நேரத்தில் கிரைண்டரில் வேற அரைக்கணுமே நினைப்பாங்க. இன்னைக்கு மிக்சியில் சூப்பரான ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். வடை பண்ணுறதுக்கு 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி. இதை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமே ஊறினா போதுமானது. தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். அதே நேரத்தில் கெட்டியாகவும் அரைச்சி எடுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். மிக்சியில மொத்தமா அரைக்காம 2 வாட்டியா பிரிச்சு அரைச்சிங்கன்னா சூடு ஏறாம இருக்கும். இதோட மிளகு, சீரகம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மெத்துன்னு பந்து மாதிரி உருண்டு வரணும். கையில தண்ணி தொட்டுட்டு கொஞ்சமா எடுத்து உருட்டி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். மாவோட பதம் கரெக்டா இருந்துச்சுனாலே பழக்கம் இருக்கிறவங்க ஈஸியா பண்ணிடலாம். கையில போட்டு எடுக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஈரமான காட்டன் துணியை பின்னாடி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு துணிலே கொஞ்சம் தண்ணி தடவிட்டு வடமாவை மெதுவா வைங்க. அழுத்தி வைக்க கூடாது. நடுவில் இந்த மாதிரி ஓட்ட போட்டுட்டு எண்ணெய் கிட்ட வச்சு லைட்டா ஆட்டினீங்கனாலே அழகா எண்ணெயில வந்து விழுந்துரும். தூரமா வச்சு பண்ணீங்கன்னா பிரிஞ்சு தான் விழும். பக்கத்துல வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அழகா வந்து விழும். ஒரு வாட்டியும் துணியில தண்ணி தடவிக்கோங்க. இப்ப பாருங்க சூப்பரா வடை தயாராயிருச்சு. நீங்க மிக்சியில தான் பண்ணிருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாவும் மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.